ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வெள்ளைப்பந்து கிரிக்கெட் அணியில் சமீபத்திய சுமாரான ஆட்டங்கள் மற்றும் தன்னுடைய பயிற்சியாளர் பதவி குறித்து எழுந்திருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்களுக்கு தலைமை பயிற்சியாளர் அதிரடியாக ஒரு பதிலை கொடுத்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, டென்ஷனான பயிற்சியாளர் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆக்ரோஷமாகவே சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் வெள்ளைப்பந்து கிரிக்கெட் அணியினுடைய சமீபத்திய சுமாரான ஆட்டங்கள் மற்றும் தன்னுடைய பயிற்சியாளர் பதவி குறித்து எழுந்திருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்களுக்கு அந்த அணியுடைய தலைமை பயிற்சியாளர் மைக் ஹேசன் அதிரடியாக ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. லாகூரில் இருக்கக்கூடிய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பாகிஸ்தான் வீரர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாமை முடித்ததற்கு பிறகு பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாகிஸ்தான் அணி வீழ்ச்சியை நோக்கி செல்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை முற்றிலுமாக மறுத்துமிருக்காரு. கடந்த ஆண்டு நடந்த ஆசிய கோப்பை தொடரில் பரம எதிரியான இந்தியாவிற்கு எதிரான போட்டிகளை தவிர மற்ற அனைத்து போட்டிகளிலையுமே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் உலக அளவில் இந்திய அணியை வீழ்த்த அனைத்து அணிகளுமே திணறி வருகின்றன. அது பாகிஸ்தானுக்கு மட்டுமேயான பின்னடைவு அல்ல, நியாயமோ அநியாயமோ பாகிஸ்தான் அணியின் தரம் என்பது இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்பதை வைத்தே இங்கு எடை போடப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்தியா இப்போது உலகின் சிறந்த அணியாக மட்டுமல்ல, மற்ற அணிகளை விட பல மைல்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத அணியாக திகழ்கிறது என்று மைக் ஹேசன் யதார்த்தத்தை பேசியிருந்தார். பாகிஸ்தான் அணியின் முன்னேற்றம் என்பது அதன் சமீபத்திய ஒட்டுமொத்த முடிவுகள் தெளிவாகவே தெரிகிறது என்று மைக் ஹேசன் சுட்டிக்காட்டியிருந்தார். ஐசிசி தொடர்களில் திடீரென கோப்பையை வெல்வதற்கு முன்பாக அணி முதல் போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற பழக்க வேண்டும் என்று கூறிய அவர் சில முக்கிய புள்ளி விவரங்களையும் முன்வைத்தார். கடந்த T20 உலக கோப்பையில் ஹாரி புரூக்கின் அதிரடி சதத்தால இங்கிலாந்திடம் தோற்றும். அதை தவிர இந்தியாவுக்கு எதிரான போட்டியை தவிர மற்ற எல்லாவற்றிலுமே வென்றும். கடந்த 2023 முதல் 2025 வரை ஐசிசி தொடர்களில் குரூப் சுற்றை தாண்டாத பாகிஸ்தான் அணி தற்போது 20% வெற்றிகளில் இருந்து ஒரு வருடத்தில் 75% வெற்றிகளை நோக்கி முன்னேறியுள்ளது சாதாரண விஷயமும் கிடையாது என்று அவர் பெருமிதமும் தெரிவித்திருந்தார். மைக் ஹேசன் பொறுப்பேற்ற பிறகு பாகிஸ்தான் அணி 2 T20 முத்தரப்பு தொடர்களை வென்றுள்ளதுடன் ஆடிய 6 இருதரப்பு தொடர்களையும் ஒன்றில் மட்டுமே தோற்றுள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடியது. இருப்பினும் கடந்த 2025 ஆசிய கோப்பையில் குரூப் சுற்று, சூப்பர் 4 மற்றும் இறுதிப் போட்டி என 3 முறையும் இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோற்றது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக இறுதிப் போட்டியில் 113 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்று வலுவான நிலையில் இருந்த பாகிஸ்தான் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி கோப்பையை தாராளமாக இந்தியாவிடம் பறிகொடுத்தது மைக் ஹேசன் மீதான விமர்சனங்களை இன்னும் அதிகரிக்க செய்திருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடன் கண்டிப்பாக விளையாடுவோம் அப்படின்னும் 6 போட்டிகளை செப்டம்பரில் நடத்த தீவிரம் காட்டி வந்துட்டுருக்காங்க வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதாவது PCCI உடனான உறவுல ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களுக்கு பிறகும் வரக்கூடிய செப்டம்பரில் இந்திய அணிக்கு எதிரான 6 போட்டிகள் கொண்ட வெள்ளைப்பந்து தொடர நடத்துவதில் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் முழு நம்பிக்கை கொண்டிருக்காங்களாம். முன்னதாக வங்கதேச வேகப்பந்து
பந்து வீச்சாளர் முஸ்தாபிசர் ரஹ்மான் IPL தொடரின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இரு நாட்டு கிரிக்கெட் வாரியங்களுக்கு இடையேயான உறவுல விரிசலும் ஏற்பட்டிருந்தது. மேலும் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி 2026 T20 உலகக் கோப்பையில் தனது அணியின் ஆட்டங்களை இந்தியாவிற்கு வெளியே மாற்ற வேண்டும் என்று PCC பிடிவாதமாகவே இருந்திருக்காங்க. இதற்கு ICC ஒப்புக்கொள்ளாததால் இறுதியாக வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி மாற்று அணியாக உலகக்கோப்பை தொடரில் சேர்க்கப்பட்டது. தற்போது இரு நாட்டு கிரிக்கெட் வாரியங்களுக்கு இடையேயான உறவு சீராகி வரும் நிலையில் கடந்த ஆண்டு தள்ளி வைக்கப்பட்ட இத்தொடர் இந்த ஆண்டு செப்டம்பரில் வெற்றிகரமாக நடைபெறும் என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. இது குறித்து பேசிய PCCI ஊடக குழு தலைவர் ஆசிப் ரபானி, திட்டமிட்டபடி இந்திய தொடரை நடத்துவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான தொடர் உள்ளிட்ட அடுத்தடுத்த இருதரப்பு தொடர்களுக்கான ஊடக ஒளிபரப்பு உரிமைகளுக்கான டெண்டரை வெளியிட்டுள்ளோம். இதற்கான ஏலத்தில் நல்ல வரவேற்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்தியாவிற்கு எதிரான தொடர் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து அனைவருமே அறிவர். எனவே இதற்கான அறிகுறிகள் சாதகமாகவே உள்ளன என்று தெரிவித்திருந்தார். முன்னதாக PCCI வெளியிட்டிருந்த அட்டவணையின்படி இந்திய அணி ஆகஸ்ட் 28 அன்று வங்கதேசம் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் செப்டம்பர் 1, 3 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நடைபெறவும் இருக்கின்றன. அதேபோல 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் செப்டம்பர் 9, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிட்டுள்ளது. இத்தொடர் முதல்ல கடந்த 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறவிருந்தது. ஆனால் இரு வாரியங்களின் ஒப்புதலின் பேரில் இத்தொடர் செப்டம்பர் 2026க்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இரு அணிகளின் கால அட்டவணையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இரு வாரியங்களின் கூட்டாக அறிக்கையில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் 2025 முதல் 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளின் ஒரு பகுதியாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிராக 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை நடத்தவிருப்பதாக இலங்கை கிரிக்கெட் வாரியமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15 முதல் 19 வரை காலை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலையும், இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 23 முதல் 27 வரை கொழும்பில் இருக்கக்கூடிய SSC மைதானத்திலையும் நடைபெற போகிறதா. இரு போட்டிகளும் இந்திய நேரப்படி காலை 10 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டும் இருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு இதுவரை 2 முறை தகுதி பெற்றும் கோப்பையை வெல்லத் தவறிய இந்திய அணி தற்போது புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இலங்கை அணி அதற்கு அடுத்தபடியாக 6வது இடத்தில் நீடிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இறுதி போட்டிக்கு தகுதி பெற இந்திய அணிக்கு தோராயமாக 5 முதல் 10% வாய்ப்புகளை உள்ள நிலையில் இனி வரும் போட்டிகளிலேயும் மேலும் சரிவுகளை சந்திக்க முடியாத கட்டாயத்தில் அணி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.